குண்டு, வஞ்சி, மறக்கப்பட்ட போர்முறை, இவ்ளோ பெரிய டெக்னாலஜிய வச்சிருந்த நம்ம மக்கள் போர்னு வரும்போது மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கறத இப்ப பாப்போம். பொதுவா ஒரு நாட்டோட போர் புரியணும்னா என்ன பண்ணுவாங்க? திடீர்னு உள்ள நுழைஞ்சு அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா? ஆனா நம்ம சங்ககால தமிழர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா பெரிய முரசு கொட்டி ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? எதிரி நாட்டுல இருக்கிற பசுக்கள், அந்தணர்கள், பெண்கள், நோயாளிகள், அப்புறம் குழந்தைகள், இவங்க எல்லாரும் முதல்ல பாதுகாப்பான இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கறதுக்காகத்தான். போர்ல சம்பந்தமே இல்லாத தங்களை தாங்களே காப்பாத்திக்க முடியாத எந்த ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு சின்ன காயம் கூட பட்டுடக் கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்பவே தெளிவா இருந்திருக்காங்க. சாதாரண போர் முறைக்கும் நம்ம சங்ககால போர் முறைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். சாதாரணமா ஒரு போர்னா எப்படிப்பட்டாவது ஜெயிக்கணும், அது ஒண்ணு மட்டும்தான் நோக்கமா இருக்கும். ஆனா வஞ்சி போர் முறையில அவங்களோட முன்னுரிமையே வேற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு முதல் இடத்துல அறம், அதாவது எதிக்ஸ், அதுக்கப்புறம் தான் வீரம். இந்த அறமும் வீரமும் சேர்ந்த பிறகுதான் வெற்றியே வருது. என்ன ஆனாலும் சரி, வெற்றிக்காக அறத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த தார்மீக நிலைப்பாடு இருக்கு பாருங்க, அது வேற லெவல். பசுக்களுக்கு எவ்வித தீங்கும் நேரிடக்கூடாது, இந்த ஒருவரையே கவனிச்சிங்களா? இது வெறும் கால்நடைகளை காப்பாத்துறதுக்கானது மட்டும் கிடையாது. இயற்கையையும் எந்த தப்பும் பண்ணாத அப்பாவி ஜீவன்களையும் பாதுகாக்கிற ஒரு உயர்ந்த மனநிலையோட வெளிப்பாடு. ஒரு பக்கம் குமிழித்தும்பு மாதிரி உலகமே மிரண்டு போற ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, இன்னொரு பக்கம் பலவீனமானவங்கள அரவணைக்கிற ஈடுகணையற்ற மனிதநேயம். இந்த ரெண்டுமே சேர்ந்த ஒரு பெர்ஃபெக்டான சமூகமா அவங்க இருந்திருக்காங்க. இப்போ இவ்வளவு அட்வான்ஸ்டான நம்ம நவீன உலகத்துல நம்மகிட்ட இருக்கிற டெக்னாலஜிக்கு இணையா சக மனுஷங்க மேல இந்த மாதிரியான ஒரு ஆழமான அறமும் அன்பும் இருக்கான்னு உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. என்ன கொஞ்சம் யோசிக்க வைக்குதுல்ல?